ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்விஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, சாமி படங்களுக்கு போடுற காசு மாலை எப்படி செய்யறதுன்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மாலை செய்கிறதுக்கு நம்ம 5 ரூபா காயின், பித்தளை காயின் தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ தான் நம்ம போடுற காசு மாலை மாதிரி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் நம்ம 5 ரூபா காயின் பித்தளை காயின் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நான் லேஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததாக அதை நம்ம ஒட்டுறதுக்கு டேப்பு. இதை நீங்கள் பெரிய சைஸ் டேப் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை சின்ன சைஸ் டேப் வேணாலும் எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோல். ஓகேங்களா, வாங்க நம்ம இப்போ மாலை செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாலை செய்யறதுக்கு நம்ம எந்த சாமி படத்துக்கு நம்ம போட போகிறோமோ அதை அந்த அளவுக்கு நம்ம அளந்து எடுத்துக்கிட்டு லேஸ் ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வச்சு பாருங்கள். ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மாலை எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அளந்துக்கோங்க. அடுத்ததாக டேப்பு. இது நல்லா பெரிய டேப்பாக இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சின்ன டேப்பாக இருந்தால் கூட அந்த காயினும் லேஸும் பத்துற அளவுக்கு நீங்கள் டேப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டேப்பை கொஞ்சம் எடுத்து பேக் சைடு கொஞ்சம் லைட்டாக மடித்து நம்ம ஃபஸ்ட்டு தலையில் கொஞ்சம் ஒட்டிக்கணும். இப்போ நம்ம ஒரு சைடு லேஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம டேப்பை எடுத்துக்கணும். இப்போ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு டேப்பை கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு டேப் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்லேயும் மடித்து கீழே ஒட்டிக்கணும். இப்போ நம்ம 2 சைடும் ஒட்டி விட்டாச்சு. நமக்கு மேல் பகுதி ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம காயினும் லேஸும் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் திருப்பி ஒட்டிடாதீங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம லேஸை ஒட்டிக்கலாம். அதில் ஒரு சைடு நம்ம 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம லேஸை ஒட்டிக்கணும். கரெக்டாக நல்லா கார்னரில் ஒட்டிக்கோங்க. லைட்டாக வச்சாலே நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம காயின் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு காயின் எடுத்து நம்ம லேஸை ஒட்டினா மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு காயின் வச்சுக்கணும். இப்போது நம்ம அடுத்த காயின் எப்படி ஒட்டணும்னா, நம்ம முதல்ல வச்ச காயின் மேலே வர மாதிரி கொஞ்சம் ஓரளவு கொஞ்சமாக மேலே வர மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். இந்தாண்ட லேஸையும் மூடக்கூடாது, இங்கே காயினையும் மூடக்கூடாது. இதில் லைட்டாக டச் ஆகிருக்கணும். நம்ம காயின் ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி ஒட்டணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு பார்த்துக்குங்க, உங்களுக்கு எத்தனை காயின் வேணும்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் எடுத்ததில் ஒரு சைடு 19 காயின், இன்னொரு சைடு 19 காயின், நடுவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 3 காயின் தேவைப்பட்டது. அதோட கூட கொஞ்சம் ஒரு 2-3 கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று மேலே ஒன்று நம்ம அடிக்கின்னு வரணும். இதே மாதிரி நம்ம நீட்டாக அடிக்கிட்டு வரணும்.
இந்த சைடு வந்து எனக்கு நான் 19 காயின் வந்து அடிக்கியிருக்கேன். சும்மா லைட்டாக வச்சாலே போதும், நமக்கு ஒட்டிக்கும். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு டேப் இருந்தாலே போதும். என்கிட்ட இந்த அளவுக்கு டேப் இருக்கிறதுனால நான் இந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் இப்படி மடித்து மேலே ஒட்டிக்க போகிறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கூட நீங்கள் மேலே ஒரு டேப் போட்டு ஒட்டிங்க, இல்லை அப்படியே கூட விட்டுறலாம். இப்போ நல்லா இதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து கீழே விழாது. நமக்கு எப்படி ஆடினாலும் நமக்கு வந்து காயின்ஸ் வந்து கீழே விழறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம வந்து மேலே ஒரு காயின் ஒட்டிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம இது வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம வந்து இன்னொன்று ரெடி பண்ணணும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் நம்ம ஒட்டிட்டாக்கா. இதில் பார்க்கலே நமக்கே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னொன்று இதேமாரி ரெடி பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து டேப்பை வந்து திருப்பிட்டு கொஞ்சமாக மடித்து கீழே ஒட்டிட்டு நம்ம அதே அளவுக்கு டேப் மறுபடியும் எடுத்து இந்த சைடும் நம்ம வந்து லைட்டாக மடித்து கீழே ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு கீழே ஒட்டியாச்சு. நம்ம வந்து முதல்ல அந்த சைடு ஒட்டணும். இப்போ வந்து நம்ம லேசாக இந்த சைடு ஒட்டணும். மேலே கொஞ்சம் கேப் விட்டு கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒட்டிடணும். இப்போ நம்ம காயினை முன்னாடி அடுக்கின மாதிரி நம்ம இதுலேயும் அந்தமாரி காயினை நம்ம ஒட்டிக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சாலே ஒட்டிட்டு வந்துடும். கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருந்தால் போதும் நமக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா காயினும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்கிற டேப்பை வந்து மேலே மூணு மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ நமக்கு 2 சைடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எக்ஸஸாக ஒரு காயின் வைக்கிற அளவுக்கு நம்ம கேப் விட்டுட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து ஒரு காயின் வைக்கிற அளவுக்கு கேப் விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து ஒரு டேப் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கேப் விட்டு நல்லா சென்டராக பார்த்து ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் அதேமாரி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டியாச்சு. யூ ஷேப் வர மாதிரி நீங்கள் லைட்டாக வளைச்சி ஒட்டிக்கோங்க. இப்போ நமக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் காயின் இல்லாமல். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 3 காயின் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த சைடு நம்ம கேப் விட்டு ஒட்டணும், கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு காயின், அதே மாதிரி இந்தாண்ட சைடு ஒரு காயின். இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு காயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நம்ம இதேமாரி இன்னொரு டேப்பு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி மேலே ஒட்டிக்கோங்க. நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு அந்த ஷேப் கிடைக்கிறதுக்காக சென்டரில் ரவுண்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வளைச்சி ஒட்டி விட்டுக்கலாம். அதேமாதிரி நம்ம கீழேயும் நம்ம கட் பண்ணாலும் கட் பண்ணிடலாம், இல்லை வளைச்சி ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம மேலே எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ஈவனாக வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடலாம்.
இப்போ நமக்கு வந்து காயின் மாலை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் வரும் நமக்கு காயின் மாலை. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். நமக்கு அந்த யூ ஷேப்பு நல்லா கிடைக்கும் வளைச்சி ஒட்டுனீங்கன்னா. பாருங்கள், நம்ம காசு மாலை போடுற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் நீங்கள் கோல்டு காயினில் மாதிரி செஞ்சீங்கனாக்கா. நம்ம போடுற காசு மாலை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ காசு மாலை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாமி படத்துக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்ட்டு. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து சாமி படங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லென்த்தாக நம்ம ரெடி பண்ணி சாமி படத்துக்கு போடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு. இங்கே வந்து நம்ம சாமி படத்தில் ஒட்டுறதுக்கு வந்து இந்த 2 சைடும் வச்சு டேப் வச்சு ஒட்டிடலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். பூ கூட நமக்கு காம்பு இல்லைனாக்கா, நமக்கு பூ வைக்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம டேப் வச்சு கூட ஒட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.